அப்படிதானே? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அழகாய் இந்த கண்களின் அழகாய் பாடினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர், நம்மை அழைத்த தேவன். இன்றைக்கு நம்ம மத்தியில் அருமையான தேவதாஸ் சுரேந்திரன் ஜேசுதாஸ் சேர்ந்து இன்னைக்கு பல்வேறு இடங்களிலே கர்த்தர் அவரை நடத்தி பயன்படுத்தப்பட்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆன் பண்ணிட்டீங்களா? அப்போது நம்முடைய சபைக்கு வந்து போகிற அருமையான சிம்சன் அவர்கள் என்னை அழைத்து, ஐயா ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அப்படியா? நான் எங்கேயும் வெளியே போய் கொண்டிருக்கும் போது பேசணும், ஆனால் என் மனது அவரை அழைக்கும்படியாக ஒரு ஏவுதல் வாழ்ந்தது. உடனே நான் அடுத்த காலேஜ் சொன்னேன், ஐயா அனுப்பிச்சி விடுங்க, டீட்டெயிலாம் அனுப்பிச்சி விடுங்க, நிச்சயமா மார்னிங் சர்வீஸ் கண்டிப்பாக கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கு நம்ம மத்தியில் அவர்கள் வந்திருக்கிறார். இதான் முதல் முறையாக நான் அறிமுகம். அவரையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் இன்னும் வல்லமையாக நடத்தி அவருக்குள்ளாக இருக்கிற தேவ தரிசனம் முழுமையாக பரிபூர்ணமடையும்படியாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரால் அபிஷேகம் சுரேந்திரன் ஜேசுதாஸ் அவர்களை கரங்களை தட்டி வர இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த மாசத்திலும் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, நெகேமியா சொல்றாரு, என் தேவனுடைய நன்மையின் கரம் என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தர் மேலும் தேவனுடைய நன்மையின் கரம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தாகத்தை தீர்க்கிறீர். இங்கிலீஷில் சொல்லப்படுகிறது, they shall be abundantly satisfied with the fatness of the house and shall make the drink of the pleasure abundant blessing. Abundantly, நிறைவு, overflowing blessing. ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே நம்ம ஒவ்வொருவரையும் அவர் திருப்தியாக்க போகிறார். தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்ம மேல் இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம மேல் இறங்குகிறது. வியாதியோடு வரும் பொழுது சுகத்தை கொடுக்கிறார். பலவீனங்களோடு வரும் பொழுது நம்மளை பலப்படுத்துகிறார். சோர்வோடு வரும் பொழுது நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறார். சமாதானம் இல்லாமல் வரும் பொழுது சமாதானத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பிரசனமே நமக்கு சம்பூர்ணத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நிறைவாக்குகிறது, திருப்தியாக்குகிறது. இந்த அபண்டன்ட் என்று சொல்லும் பொழுது அளவில்லாத ஆசீர்வாதங்கள், அளவில்லாத கிருபைகள், அளவில்லாத நன்மைகளினாலே நம்மை அவர் திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் ஆனால் ஆலயத்தில் இருக்கிற சம்பூர்ணத்தினால் நாம் திருப்தி அடைகிறார். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறார் என்று சொல்கிறார். நாம் தாகத்தோடு வருகிறோம், வாஞ்சியோடு வருகிறோம். நம்முடைய ஆலயத்திற்கு நாம் வரும் பொழுது ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா.
அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நமக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறார். சமீபத்திலே இந்த அக்டோபர் மாதத்திலே நான் டெல்லி ஊழியத்திற்கு புறப்பட்டு செல்கிறேன். நான் ஜீசஸ் ரெடீம்ஸ் மினிஸ்ட்ரியில் அங்கு நான் பேசினேன். அப்பொழுது அந்த டிரான்ஸ்லேட்டர் அவர் ஒரு சபை வைத்திருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை சொன்னார். எங்களுடைய பல வருஷங்களாய் நாங்கள் நடத்துகிறோம் ஊழியத்தை எல்லாம். ஆனால் இப்பொழுது ஹரியானாவிலிருந்து நிறைய பேர் வருகிறார்கள். ஒருவர் இந்த ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு பார்க்லேயோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்க்ரீனில் போடுவார் அவருடைய மினிஸ்ட்ரி. அதை பார்க்க போய்விடுகிறார்கள். எங்கள் சபைக்கு வருவதோ மிகவும் குறைவு என்று சொன்னார். என்னை வைத்து 2 நாள் கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது டெல்லி மாநகரத்தில். அவர் கூப்பிட்டிருந்தார். ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளை ஒருத்தராலையும் பறிக்க முடியாது, என் கரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதனால் தைரியமாக இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருங்க. கர்த்தர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா ஆன்லைனில் சர்வீஸ் பார்க்குறது, ஆன்லைனில் மெசேஜ் கேட்குறது, சர்ச்சுக்கே வராமல் இருக்கிறது. இந்த கொரோனாவில் இருந்து அது ஒரு ஃப்ளூவாகி போச்சு நிறைய பேருக்கு. அது ஒரு பின்மாற்றத்துக்குள்ள அநேகர் போய்விட்டார்கள். தேவ ஆலயத்துக்கு நாம் வரும்பொழுது ஆசீர்வாதம் உண்டு. வந்தால் தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வந்தால் தான் விடுதலை. வந்தால் தான் கர்த்தருடைய ஆவியான உன் மேலே பலம் அங்கே இறக்க முடியும். நிறைவாக நடத்த முடியும். தரிசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சபையை விட்டு, அதனால தான் சொல்றார் பவுல், சபை கூடுதலை நீங்க விட்டு விடாதீங்க. ஆலயத்தில் சம்பூர்ணத்தினால் நம்மளை திருப்தியாக்க போகிறேன். அதுக்கு முந்தின வசனம் ஒன்று இருக்கு, அது படிங்களா? அதுக்கு முந்தின வசனம் 7வது வசனம் வாசிங்க. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின் சட்டைகளின் நிழலுக்குள்ளே தான் நாம் எல்லாரும் வருகிறோம். ஹல்லேலூயா. ஆலயத்திற்கு வரும்பொழுது அந்த கிருபையின் சட்டைகளின் நிழல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காக்கிறது. ஹல்லேலூயா. பொறாமைகள், எரிச்சல்கள், இருக்கிற மாந்திரிக வல்லமைகள், பொறாமை பிசாசுகளின் கிரியைகள், அதில் இருந்தெல்லாம் நம்மை காக்கிறது அவருடைய சட்டைகளின் நிழல். ஹல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு வருவது அவருடைய கிருபையில வருகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தில் வருகிறோம். ஹல்லேலூயா. கிருபை அருமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாட்டு உண்டு. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையது,
சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையதே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அவருடைய கிருபையே நம்மளை ஆளுகை செய்கிறது. இந்த கொரோனாவிலிருந்து நம்மளை காத்ததெல்லாம் அந்த கிருபைதான். என்னுடைய வாழ்க்கையில் 50% லன்ஸ் பாதிக்கப்பட்டது. அநேகருடைய ஜெபங்கள், கர்த்தருடைய இரக்கம். அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வாழ்விலே அவருடைய கிருபையிலே தான் நாம் ஜீவிக்கிறோம். நாம் வாழ்வதே கிருபை. பென்னி ஜோஷுவா அது ஒரு பாட்டு இருக்குல்ல, நாம் வாழ்வதும் கிருபை, நாம் நடப்பதும் கிருபை, நம்ம வாழ்வதும் கிருபை. அந்த கிருபையை சார்ந்து வாழுவோம் கடைசி காலத்தில். ஆனால் அந்த கிருபை கர்த்தருடையது என்பதை நீ முடிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளணும். இந்த வசனத்தை நான் தியானித்த பொழுது எனக்கு லூக்கா 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆலயத்திலே ஒரு மனிதன் சம்பூர்ண நன்மை பெற்ற ஒரு மனுஷனை குறித்து எனக்கு தேவன் வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை பேச விரும்புகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. இந்த இடத்திலே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் தேவ ஆலயத்திலே இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திற்கு வருகிறார். அந்த சூம்பின கையுடைய மனுஷனை சுகமாக்கின ஒரு நிகழ்ச்சியை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு சிருஷ்டிக்கிற ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிற காரியத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த நாளுக்குரிய தியானமும் அதுவே. இந்த சூம்பின நிலையிலே இருக்கிற அந்த மனுஷனை எப்படி தேவன் உயிர்ப்பித்த காரியத்தை குறித்து இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். இது ஓய்வு நாளில் நடந்த ஒரு அதிசயமான காரியம். ஓய்வு நாள் என்று சொல்லும் போது அது கர்த்தருடைய நாள். சண்டே இஸ் த காட்ஸ் டே. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் அது பாரம்பரியமாக இருந்தது, சபத் டே என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த மரித்து உயிர்த்தெழுந்து பொழுது அவர் ஞாயிற்றுக்கிழமையில தான். ஹல்லேலூயா. அந்த ஓய்வு நாள் ஒரு முக்கியமான நாள். அது தேவனுடைய நாள், அது பரிசுத்தமான நாள், அது தான் ஆராதிக்கிற நாள். அதைத்தான் நாம் சண்டே நம்ம தேவ ஆலயத்திலே ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்திலே சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை குறித்து அவன் பெற்றுக்கொண்ட சில நன்மைகளை குறித்து, அதை ஆவிக்குரிய காரியங்களோடு ஒரு ஹீலிங் நடக்குது. சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை ஆண்டவர் சுகமாக்குகிறார். ஆனால் இதை நான் ஆவியானவர் எனக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறாரோ,
தீர்க்க தரிசனமான ஒரு செய்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சூம்பின கையுடைய மனுஷன் எப்படி ஆண்டவர் சிருஷ்டித்த வல்லமையை பெற்றுக் கொண்டார். இந்த 6வது வசனத்தில் படிக்கும் பொழுது சூம்பின வலது கையுடைய மனுஷன் இருந்தான். அவன் பேர் சொல்லப்படவில்லை. ஒரு ஆலயத்தில் அவன் உட்பிரவேசித்தான். ஆனால் அந்த மனிதனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. அவனுக்கு ஒரு பட்ட பெயரா கூட இருக்கலாம், இது சூம்பின கை. வேதம் சொல்லுகிறது அவனை குறித்து சூம்பின கை என்று. சூம்பின கை என்று சொல்லும் பொழுது அது ஒரு குட்டக்கை, அது ஒரு குறைபாடு, அது ஒரு சாபத்தின் கிரியை. ஒரு கையான நல்லா இருக்கு, மறு கை சூம்பி இருக்கு. இந்த நல்லா இருக்கிற கையில தான் அவன் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். கை ஒரு முக்கியமான ஒன்று. ஒரு பக்கம் ஒரு கை அழகா இருக்கு, நல்லா இருக்கு, மறுக்கை குட்டக்கை. குட்டக்கைன்னு சொல்லும் போது அது வளராத கை. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் அநேக விசுவாசிகள் இன்றைக்கு வளராம இருக்கிறாங்க. தேவ வார்த்தையில் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் வளரல. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அநேகருடைய வாழ்க்கை குட்டையா இருக்கு. குட்டக்கை. மற்றும் ஒன்று, அது உதவியற்ற கரம், செயலிழந்து போன வாழ்க்கை. அவனுடைய ஜீவியம் செயலற்று போன வாழ்க்கை. இன்றைக்கு நிறைய பேருடைய ஜீவியத்தில் ஆவியானவர் செயல்பட முடியாதபடிக்கு செயலற்று போன ஜீவியங்கள், உதவியற்ற ஒரு கரம், உதவியற்ற ஒரு கரம், உதவாத ஒரு கரமாக இருந்தது. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஜீவியம். ஒரு காலத்திலே என்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. எதற்குமே பிரயோஜனம் இல்லை. என் தகப்பனார் திட்டுவார். பல கிளாஸுகளில் ஃபெயிலாய் படித்த பொழுது செயலற்று போன வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் என் வாழ்க்கையை செயல்படுத்தும் போது பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். ஊழியத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். ஒரு கை நல்லா இருக்கு, மறுக்கை சோம்பின வாழ்க்கை. சிலருடைய ஜீவியத்தில் ஒரு பக்கம் நல்லா இருக்கு, ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கு, உலக ஜீவியத்தில் நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நல்ல கார் இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, நல்லா இருக்கு எல்லாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீரோவா இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. சாசோடையோ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இருக்கு, ஒரு எம்டி வாழ்க்கை இருக்கும், வெறும வாழ்க்கை. இயேசு இருக்க மாட்டாங்க. நிறைய இந்த சைட்லலாம் நம்ம வெளியே ஊர்லலாம் நம்ம போகும் பொழுது நிறைய பேரோட வாழ்க்கை ஆண்டவர் இல்லை. ஒரு பக்கம் உலக ஆசீர்வாதங்கள் பெருகி இருக்கிறது, ஆனால் மறுவாழ்வு, ரட்சிப்பில்லாத வாழ்க்கை, அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை, எழுப்புதல் இல்லாத வாழ்க்கை, உயிர்மீட்சி அடையாத வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையும் கூட எனக்குரிய 77 வருஷம் உதவி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒதுக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை. சாசு பிடியிலிருந்து நான் விடுதலை ஆன பொழுது ஆண்டவரிடத்தில் என்னை வாழ்க்கையை அர்ப்பணித்த பொழுது அந்த நாள் முதற்கொண்டு என்னுடைய சூம்பின வாழ்க்கை மாறிச்சு. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் எனக்கு தெரியாது ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் ஊழியத்தை என் கரத்திலே தேவன் கொடுத்திருப்பார் என்று. என்னை தொட்ட பொழுது, என்னை விடுவித்த பொழுது, எனக்குள்ள இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட பொழுது, எனக்குள்ள இருக்கிற இருளின் வல்லமைகள் வெளியேற போது அந்த
எனக்குன்னு வச்ச ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடித்தது. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி கவலைப்படுறதில்லை. உலகம் 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 ஓடுகிற நிறைய கூட்டங்கள். ஜெபம் கூட பிடித்த ஆவிக்குரிய வளர்ச்சி, நான் கர்த்தருக்குள்ள வளரணும், கர்த்தருக்குள்ள கனி கொடுக்கணும், பரிசுத்தமா வாழணும். தேவ ஒரு பக்கம் நல்லா இருக்கிறோம், பார்க்கறதுக்கு மேலோட்டமா நல்லா இருக்கிற, ஆனா உள்ளான வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை, ஒன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை, சூம்பி கிடக்குது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு சிலருக்கு நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல பைபிள் படிப்பாங்க, நல்ல ஊழியம் செய்வாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கா. சிலர் நல்ல மேலோட்டமான அபிஷேகம், ஆவி வரங்கள், வல்லமெல்லாம் பெற்றிருப்பாங்க, ஆனால் அவங்க தனிப்பட்ட விதத்தில் பிசாசோடு போராடி கொண்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு குறைபாடு, அந்த கை ஒரு குறைபாடா இருந்தது. அந்த கை ஒரு சாபக்கிரியை நிறைந்ததாக இருந்தது. என்னுடைய இந்த ஒரு காதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு காது மடங்கி இருக்கு. பிறக்கும் போதே என் வாழ்க்கையில குறையோடு தான் பிறத்தேன். கண்ணாடியில் நான் எத்தனையோ பேரை நான் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா இந்த காது மடங்கினதுனால தான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கேன். எத்தனையோ கண்ணீர் மக்களை துடைக்கிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு கொடுத்திருக்க, காயங்களை ஆற்றுகிற அபிஷேகத்தை கொடுத்திருக்கிற, சுகமளிக்கிற வல்லமையை கொடுத்திருக்கிற, தீர்க்க தரிசன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். காரணம் இதுதான். ஹல்லேலூயா. நான் உடைக்கப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டது, என் ஜீவியம் உடைக்கப்பட்டது. எத்தனையோ பேர் என்ன கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, ஆனா ஆண்டவரோ என்னை பார்த்தா தூக்கி நிறுத்தினார். ஹல்லேலூயா. இந்த சோம்பினி போன அந்த மனிதனுடைய வாழ்க்கை பரிதாபமான வாழ்க்கை, சாபக்கிரியைகள் நிறைந்த வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதம் முன்னேற முடியாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு சூம்பி இருக்கிறது நிறைய பேரோட வாழ்க்கையில. சில வியாபாரங்கள் சூம்பி இருக்கிறது, சிலருடைய வருமானங்கள் சூம்பி இருக்கிறது. சூம்பி இருப்பது என்பது ஒரு குறைபாடு. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா. நிறைவானவர் இயேசு. ஒருவேளை நீ குறையோடு வந்திருக்கலாம். என்னுடைய கூட்டத்துக்கு ஒரு சகோதரி வந்தார்கள், கர்த்தரை அறியாத பெண். அவள் வந்து சொன்னாள், தேவன் தீர்க்க தரிசனம் பேசினார், இன்றைக்கு நீ குறைவோடு வந்திருக்கிறாய், உன்னை நிறைவாக்குவேன். அவளுக்கு இருந்த குறை என்ன தெரியுமா? 6 வருஷம் குழந்தை இல்லை. அல்லேலூயா. என் மூலமா சொன்னார், நீ குறையோடு வந்திருக்கிற, உன்னை உன் குறைய நிறைவாக்குவே. இன்னைக்கு குறைவோடு வந்திருக்கிறீங்களா? நிரப்பி அனுப்புவார். அல்லேலூயா. நிறைவோடு அனுப்புவார். உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவினால் மகிமையினால் நிறைவாக்குவார். அந்த சூம்பின போன அந்த கை குட்ட கையான அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் திருப்பினார். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார், மறு கையாக மாற்றினார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை மாற்றுவார், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை மாற்றுவார், உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார். கசப்புகளை, மாறாவின் கசப்புகளை மதுரமாக மாற்றுவார். பெருமையாய் இருக்கிற உன் குடத்தை நிறைவாக்கி என்னை அபிஷேகத்தோடு நிறைவோடு நடத்துவார். நம் தேவன் நிறைவுள்ளவர், ஆவியானவர் நிறைவுள்ளவராய் இருக்கிறார். அவர் வழிந்தோடுகிற அபிஷேகத்தை கொடுக்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தொடல, வேறு கிரியைகள் எதுவும் செய்யல. அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை அவனை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. அதை குறித்து தான் இன்றைக்கு நான் தியானிக்க போகிறேன். முதலாவது காரியம், லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்க கேட்பார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களுடைய சிந்தனைகளை
அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். இந்த இடத்துல ஒரு கூட்டம் நிக்குது. அவர் பேசுற இடத்துல ஒரு குறை பேசுற கூட்டம் நிக்குது. இவர் எப்படி ஓய்வு நாளில் அற்புதத்தை செய்யணும், எப்படி சுகம் கொடுக்க முடியும், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க. இன்னைக்கு கூட நிறைய டினாமினேஷன்ல ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் போடுறது தப்பு இல்லை. சர்ச்சில் ஒவ்வொரு சர்ச்சிலையும் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் ஆவியானவருடைய ரூல்ஸா இருக்கணும். இல்லைன்னா அந்த ரூல்ஸை உடைக்கணும். அல்லேலூயா, உடைக்கணும். பாரம்பரிய ரூல்ஸ் எல்லாம் உடைக்கணும். தடையா இருக்கக்கூடாது. அவர்கள் தடையா இருந்தார்கள். அதனால தான் ஆண்டவர் அவர்களை அறிந்தார். ஒரு பக்கம் இவங்க தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க ஆண்டவருடைய அற்புதத்தை தடை செய்வதற்கு. அப்பொழுது தான் இந்த வார்த்தை வருகிறது. முதலாவது, எழுந்து நடுவில் நில். இயேசு கிறிஸ்து தூக்கி விடுகிற கர்த்தர். அவன் ஒரு ஒடுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், பிரயோஜனம் இல்லாதவன், மதிக்காதவங்க, தள்ளப்பட்ட அந்த மனுஷனை ஆண்டவர் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒன்றை தூக்கி விட வல்லமை உடையவன். இன்றைக்கு உலகம் நம்மளை தள்ளுற உலகம். தூக்கி விட ஒருத்தர் கிடையாது. ஒருத்தர் கிடையாது. யாரும் சப்போர்ட் பண்ண எனக்கு யாரும் கிடையாது. என்னை என்கரேஜ் பண்ண யாரும் கிடையாது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவை விட என்கரேஜ் பண்றவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அதை நான் கற்றிருக்கிறேன். டிஸ்கரேஜ்மெண்ட் அநேகர்கிட்ட உண்டு. நம்மளை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சிறுமைப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆண்டவரோ உன்னை தூக்கி நிறுத்துகிற கர்த்தராக இருக்கிற. முதலாவது இதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம், நான் தூக்கி விடுகிற தேவன். அல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். ஊழியத்தை நான் ஆரம்பித்த பொழுது தூக்கி எறியப்பட்ட நாட்கள் உண்டு. கர்த்தரே தான் என்ன தூக்கினார். அவருடைய கரத்துல நான் இருந்ததுனால கர்த்தரை என்ன தூக்கி நிறுத்தல. தேவ பிள்ளையே, ஏற்ற காலத்துல உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள்ள அடக்கிடு. கர்த்தர் உன்னை உயர்த்துவா. வாலிப தம்பியை உன்னை உயர்த்துவா. வாலிப சகோதரியை உன்னை உயர்த்துவா. அருமையான மகளை உயர்த்துவா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவா. அவருடைய கரத்துல உன்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை உயர்த்த தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த வல்லமை உடையவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? ஆண்டவர் உயர்த்துவார், உன்னை நிறுத்துவார். அல்லேலூயா. ரைஸ் அப். அது மட்டும் அல்ல, அவர் இன்னைக்கு பிசாசு நிறைய பேரை தள்ளி வச்சிருக்க, எழும்ப விடாதபடி செஞ்சிருக்க. இந்த வசனம் சொல்றது ரைஸ் அப், எழுந்திரு. மரித்த நிலையை விட்டு அநேகர் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலையில எழுந்திருக்க முடியாம இருக்காங்க. ஆவிக்குரிய நிலையில ஜெபிக்க முடியல, பைபிள் படிக்க முடியல, தேவனை ஆராதிக்க முடியல, பரிசுத்தமாய் வாழ முடியல, தேவனுக்காக நிற்க முடியல, தேவனுக்காக வாழ முடியல. பிசாசு என்ன பண்றான்? இன்னைக்கு நிறைய பேரை செல்போன் அடிமத்தனத்துல கீழே போட்டு வச்சிருக்க, நிறைய குடும்பங்களை கீழே போட்டு வச்சிருக்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில சோர்வுக்குள்ள தள்ளி வச்சிருக்க. ஆண்டவர் சொல்ற, சோர்வை விட்டு எழுந்துரு, கட்டப்பட்ட நிலையை விட்டு எழுந்துரு, மரித்த நிலையை விட்டு எழுந்துரு. லாசருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், லாசருவே எழுந்துரு, நாற்றம் அடிச்ச வாழ்க்கை போதும், மரித்து போன வாழ்க்கை போதும், எழுந்துரு என்றார். இன்னைக்கும் ஒவ்வொரு விசுவாசியை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அந்த சோம்பின கையுடைய வாழ்க்கை இல்லப்பா,
அதிலிருந்து வெளியே வாங்க. அல்லேலூயா. குறையின் வாழ்விலிருந்து எழுந்து வா. டிஸ்கரேஜ்மெண்ட் வாழ்க்கையிலிருந்து எழுந்து வா. சோர்வை விட்டு எழுந்திரு. சோம்பலை விட்டு எழுந்திரு. நித்திரை விட்டு எழுந்திரு. கட்டப்பட்ட வாழ்க்கையை விட்டு எழுந்திரு. மறைத்து போன வாழ்க்கையை விட்டு எழுந்திரு. ஆவிக்குரிய நிலையில துளிர் விடாத வாழ்க்கையை விட்டு தாழ்த்தப்பட்ட நிலையில இருக்கிற உங்களை குறித்து ஆண்டவர் சொல்றார், மேலானவைகளை தேடுங்க, எழுந்திருக்கையா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். கர்த்தர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். சகோதரியே, கடைசி நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் எழுப்ப விரும்புகிறார். எழுந்திரு என்று அர்த்தால் உயிர்ப்பிக்கப்படுதல். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்படாம ஒருத்தரை எழுந்திருக்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எழுந்திருக்கணும். அல்லேலூயா. 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 எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. சோர்வுல இருந்து எழுந்திருங்க. சோம்பல்ல இருந்து எழுந்திருங்க. கட்டப்பட்ட வாழ்க்கையில இருந்து எழுந்திருங்க. அடிமத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து எழுந்திருங்க. அல்லேலூயா. மரித்த நிலையை விட்டு எழுந்திருங்க. அசுத்தத்தை விட்டு எழுந்திருங்க. அருவருப்பை விட்டு எழுந்திருங்க. பின்மாற்ற வாழ்க்கையை விட்டு எழுந்திருங்க. உடைஞ்சு போன வாழ்க்கையை விட்டு எழுந்திருங்க. நொறுங்கி போன வாழ்க்கையிலிருந்து எழுந்திருங்க. எந்த நிலையிலும் உன்னை உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் சபையை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்வில் ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமையை கொடுக்க விரும்புகிறார். சீயோன் குமாரத்தியை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து போரடி. ஹல்லேலூயா. போரடிக்கிறதெல்லாம் புதுப்பிக்கப்படு. பழைய வல்லமையை கொடுக்கிறார். ஒருவேளை அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், வல்லமையை இழந்திருக்கலாம், கிருபைகளை இழந்திருக்கலாம், அக்கினியை இழந்திருக்கலாம், ஜப ஜீவியத்தை இழந்திருக்கலாம், பரிசுத்த ஜீவியத்தை இழந்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் சொல்றாரு, அந்த நிலையை விட்டு மறுபடியும் எழுந்துரு. அல்லேலூயா. போரடி. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. உனக்குள்ள இருக்கிற கிருபைகளை அனல் மூட்டி எழுப்பிவிடு. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அல்லேலூயா எழுப்பி விட. அனலாயிரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எழுந்துரு. சூம்பின நிலையிலே இருக்கிற மகனே, ஒடுங்கி போய் கிடக்கிற மகனே, நீ எழுந்துரு. சபை எழுந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய சர்ச்சில் கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் மரிச்சிருக்காங்க. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரிச்சு கிடக்குது. இன்றைக்கு ஜீவனுள்ள வாழ்க்கைக்கு எந்திரிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம் தேவன் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள ஆவியை கொடுக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஜீவனுள்ள வல்லமையை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு, நடுவுல நெல்லு. அதுக்கு அர்த்தம் முதல்ல நான் சொல்றேன், எல்லாரையும் தகுதிப்படுத்துறேன். கர்த்தரே நமக்கு தகுதி. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, உடனே இவன் பைபிளை தூக்கிட்டான்டா. அவருடைய கிருபை தான் நம்மளை தகுதிப்படுத்துது. இந்த தகுதி, ரட்சிப்பு ஒரு தகுதி, அபிஷேகம் ஒரு தகுதி. அல்லேலூயா. அவருடைய கிருபையை தகுதிப்படுத்துகிறது. நடுவுல நில்லுன்றாரு. என்ன? அவன் நிக்காதவன், புல்பிட்ல நிக்காதவன், எங்க சாட்சியும் சொல்லாதவன், அவனை பார்த்து சொல்றாரு, விசுவாசத்துல நில்லு, சாட்சியாய் நில்லு. அல்லேலூயா. நடுவுல நில்லுங்கிறாரு. சென்டர்ல நில்லு, உன்னை நான் சாட்சியா நிறுத்துவேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அல்லேலூயா, உங்களை பார்த்து எழுந்து கர்த்தருக்காக நில்லுங்க. வைராக்கியமா நில்லுங்க. இயேசுவுக்காக நில்லுங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கினி சூளையிலையும் நின்றாங்க. இன்னைக்கு கடைசி நாட்கள்ல நிற்க வைக்க போறாரு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிற்க பண்ண போகிறாரு. கர்த்தருக்காக வாழும்படி, கர்த்தருக்காக ஜீவிக்கும்படி. அந்த நிற்கிறதுல முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, கம்பீரமா நில்லுன்னு பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா.
எழுந்து நிமிர்ந்து நில்லுன்றாரு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைக விசுவாசத்துல நிக்கணும். தேவ பிள்ளைக ஆம போல நிக்க கூடாது, சிங்கத்தை போல நிக்கணும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? தேவனுடைய வல்லமையோடு நிக்கணும், தேவனுடைய கிருபையில நிக்கணும், தேவ விசுவாசத்துல நிக்கணும். தேவ பிள்ளை கூன்றி நிற்க கூடாது. கூன்றி 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 நிற்கிற வாழ்க்கை அல்ல, எழுந்து நிமிர்ந்து நிற்கிற வாழ்க்கை. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உற்சாகப்படுத்துகிறார் தேவ, உன்னை உற்சாகப்படுத்துகிறார். ஒருவேளை நீ எழுந்திருக்க முடியாம இருக்கலாம், உனக்குள்ள பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்திருக்கலாம், ஒரு பாட்டு கூட பாடாத இருக்கலாம், ஜெபம் கூட பண்ணாம இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எழுந்து என் பக்கம் இல்லையா? ஹல்லேலூயா. உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், சாட்சியா நிறுத்துவேன். அதில் ஒரு முக்கியமான ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. நடுவில் நெல்லுன்னா நிலைத்திரு, நிலைத்திரு, உறுதியாய் நில்ல. மீகா 4ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே சீயோன் குமாரத்தியை குறித்து நான் முதல் இதில் பேசுறேன். அதுல சொல்றாரு, உன்னை வெண்கலமாக்குவேன், உன் குழம்புகளை நான் வெண்கலமாக்குவேன். அப்படின்னா குழம்பு என்று சொல்லும் போது இந்த பகுதி, அதை நான் வெண்கலமாக்குவேன், நான் உறுதியாக்குவேன். கடைசி காலத்தில் ரட்சிப்பில் உறுதியாயிரு, பரிசுத்தத்தில் உறுதியாரு, ஜெப வாழ்க்கையில உறுதியாயிரு, தேவ வார்த்தையில உறுதியாயிரு, தேவ சத்தியத்தில் உறுதியாயிரு, இயேசுவுக்குள்ள உறுதியாயிருங்க, அழைப்புல உறுதியாயிருங்க. தேவனுக்கு சாட்சியாய் நிற்பதிலே உறுதியாய் நில்லுங்க. அந்த மனிதனை நடுவில் நிற்க வச்சார். இன்னைக்கு உங்களையும் நிற்க பண்ணுவார். வேலையில சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிற கர்த்தரா இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நடுவில் நில்லு. உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து சொன்னாரு, அவர்கள் உயிர் அடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனைகளா எழும்பினார்கள். ஹல்லேலூயா. எப்படி எழும்புறாங்களாம்? கால் ஊன்றி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை சபையில நிலைச்சிருக்கணும், கால் ஊன்றி நிற்கணும், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கணும், முடிவு பரியந்தம் ரட்சிப்பை காத்துக்கணும், முடிவு பரிந்தம் பரிசுத்தத்தை காத்துக்கணும், முடிவு பரிந்தம் தேவனுக்காக காத்து கொள்ளும் போது உன்னை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு, நிலைத்திருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. உன்னை நான் நிற்க பண்ணுவேன், சீர்படுத்தி மகா பெரிய சேனையை எழுப்புவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் விசுவாச சபைக, ஆவிக்குரிய சபைக, எழுப்புதல் அடைகிற சபைகளை, உயிர் மீட்சி அடைந்த சபைகளை, உலர்ந்து போய் கிடக்கிற சபைகளை தான் இன்னைக்கு கடைசி காலத்தில் அவர் சேனைகளை எழுப்ப போறாரு. ஹல்லேலூயா. ஆனால் நீ கால் ஊன்றுனா தான் மகா பெரிய சேனையா மாற முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் வச்சிருக்கிறார் பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அது மகா பெரிய சேனைகளா. பெரிய சேனைனா பெருசு, ஆனால் உன்னை குறித்து சொல்றாரு மகா பெரிய சேனை. உன்னை ஒரு மகா பெரிய துதி சேனையாக, மகா பெரிய ஜப சேனையாக, மகா பெரிய ரட்சிப்பின் சேனையாக, மகா பெரிய சபையின் சேனையாய் உன்னை நிலைநிறுக்க பண்ணுவார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. மகா பெரிய எழுப்புதலின் சேனையாக உன்னை எடுத்து பயன்படுத்துவா. ஹல்லேலூயா. எழுந்திருக்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆண்டவர் ஒரு வைராக்கியத்தோடு பார்க்கிறார். இவனுக்கு குறை பேசிக்கிட்டே இருக்கான், எப்படி சுகம் பண்ணலாம், ஆர்கியூமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஆண்டவர் ஒரு விசுவாச பயிற்சி கொடுக்கிறார். அவனை பார்த்து சொல்றாரு, கையை நீட்டு. ஹல்லேலூயா. 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 கையை நீட்டுனா பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள். அற்புதத்தை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், சமாதானத்தை பெற்றுக்கொள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ரிசீவ் த காட்ஸ் பிளெஸிங். ஹல்லேலூயா.
நம்ம தான் கை நீட்டி பெற்றுக்கொள்ளணும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்துல தொலைந்து போனா மூழ்கி போன கோடாரிய ஆண்டவர் மிதக்க செஞ்ச போது அவன் நீந்தி எடுக்கல, கை நீட்டி எடுத்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாசத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, ஆண்டவர் கொடுக்க போற காரியங்கள் அவர் கொடுத்துட்டாரு. ஏற்கனவே நன்மையை கொடுத்துட்டாரு, ஏற்கனவே அற்புதத்தை கொடுத்துட்டாரு, ஏற்கனவே உனக்கு வேலை கொடுத்துட்டாரு, ஏற்கனவே உன் வாழ்க்கையை கொடுத்துட்டாரு, எல்லா காரியத்தையும் அவர் கொடுத்துட்டாரு. பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய வேலை. ஹல்லேலூயா. கையை நீட்டும் போது அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அவன் கையும் மாறிச்சு. இன்றைக்கு உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஹல்லேலூயா முதலாவது பெற்றுக்கொள்ளணும். அது மட்டும் இல்ல, அந்த கைன்னு சொல்லும்போது, நீட்டுன்னு சொல்லும்போது கர்த்தருக்காக பயன்படணும். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு பயன்படாத கைகளா இருக்குது. அநேகருடைய கைகள் உலகத்துக்குரியவர்களாக, சுயத்துக்குரியவர்களாக இருக்குது. உங்க கைகளை கர்த்தருக்கு பயன்படுத்தணும், ஊழியத்துக்கு பயன்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புத சுகமளிக்கிற ஊழியத்துக்கு பயன்படுத்தணும், அநேகருக்கு செபிப்பதற்கு பயன்படுத்தணும். அப்படி சூம்பின கை அது ரொம்ப முடியாத ஒரு கை, அதை போய் நீட்ட சொன்னாரு. ஆண்டவரால் செய்ய முடியாத ஒன்றும் கிடையாது. கடினமானதையும் மாற்ற அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். கடினமானவைகளையும் மாற்றுவார். இந்த இடத்துல சொல்றாரு, கையை நீட்டு, எனக்கு ஒப்பு கொடு, உன் கையை உபயோகப்படுத்து, உன் கையை உபயோகப்படுத்து. உதவி இல்லாத கரமா இருக்குது, செயலற்று போன கரமா இருக்குது. ஊழியத்துக்கு உன் கை தேவை, சபைக்கு உன்னுடைய கை தேவை. சோம்பின கைதான், ஒன்றுமில்லாத ஒரு கைதான், அது சாபக்கிரிய நிறைஞ்ச கைதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த கையை நீட்டும் போது உன் கை ஆசீர்வாதமான கையா மாறிடும். சொல்றாரு, அவன் ஒண்ணுமே கொடுக்காதவனா இருந்திருப்பான். கையை இன்னைக்கு நிறைய பேர் மடக்கி வச்சிருக்க. நீ கர்த்தருக்குன்னு கொடுக்கும் போதுதான் நன்மைகளை நீ பார்க்க முடியும். ஊழியத்துக்கு நீ கொடுக்கும் போதுதான் கொடுக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பேங்க் லோனு, ஹாஸ்பிட்டல் தான் நிறைய பேர் செலவு பண்றாங்க. ஹீலிங், தெய்வீக சுகம் பெறணும்னு விரும்புறதில்லை, விடுதலை பெறணும்னு விரும்புறதில்லை. காசு அதுக்கென்று செலவு செய்யறவங்க இருக்காங்க. நிறைய பேர் ஹோட்டலுக்கு செலவு பண்றது இருக்கிறாங்க. அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு சோம்பின நிலையில இருக்கிறது. இன்றைக்கு உன் கைய கர்த்தருக்கு கொடு, உன் கைய கர்த்தருக்கு ஒப்பு கொடு, உன் கைய கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ பயன்படுத்தும் போது அந்த கையை குறித்து சொல்லப்படுது, அது மறு கை போல மாறியது. ஹல்லேலூயா. அற்புத கையாக மாறியது, அதிசய கரையாய் மாறியது. அந்த கையில ஆண்டவர் ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமையை கொடுத்தார். அந்த கையை சிருஷ்டித்தார். கூம்பின போய குட்ட கை நேரான கையாக மாறியது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில இருக்கிற குட்டத்தனத்தெல்லாம் ஆண்டவர் நேராக்குவார். சிருஷ்டிக்கிறார், சிருஷ்டிக்கிறார். ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமையை வைத்தார். கையை அவன் நீட்டின போது அது சிருஷ்டிக்கப்பட்டது. இன்றைக்கு உன் வாழ்க்கையை அவர் உருவாக்குகிறவர், உன் நல்ல விசுவாசியாக உன்னை உருவாக்குகிறவர், ரட்சிப்பின் விசுவாசியாக உருவாக்குகிறவர், அற்புதத்தின் விசுவாசியாக உன்னை உருவாக்குகிறவர், சாட்சியின் உருவாக்குற சபனை சொல்லும் போது உருவாக்குவார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை உருவாக்குவார். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில எது எதெல்லாம் உருவாகாம இருக்குதோ, கர்ப்பம் உருவாகலையா, கிட்னி உருவாகலையா, வியாதிகளோடு படுத்து கிடக்கிறீங்களா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சிருஷ்டிக்கிற அற்புதத்தை சபையின் மேல் நான் கட்டளையிடுவேன், சிருஷ்டிக்கிற வல்லமையை கட்டளையிடுவேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள சிருஷ்டிப்பின் கிருபைகளை நான் வைக்கிறேன். என்னுடைய சிருஷ்டிப்பின் அற்புதத்தின் வல்லமையை வைக்கிறேன், சுகமளிக்கிற வல்லமையை வைக்கிறேன்.
புது கிட்னி உருவாகும், புதிய இருதயம் உருவாகும், புதிய பிரெயின் உங்களுக்குள்ள உருவாகும், இருதய பகுதியிலே புதிய காரியங்கள் உருவாகும். புது சிருஷ்டிய கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நிற்கணும். புதிய வாழ்வை தந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஜீவியா அந்த மனிதனுடைய வாழ்க்கை. ஆங்கில வேதாமம் சொல்லுது ரிஸ்டோர். ரிஸ்டோர், நான் இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்ற வாழ்க்கை, புதுப்பித்த வாழ்க்கை. அந்த சூம்பின கையுடையவனுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டது, அற்புதத்தை பெற்றார். சூம்பின கையோடு வந்தவன் இயேசுவை சந்தித்தது நிமித்தம், அவருடைய வார்த்தையை அவன் கேட்டது நிமித்தம், அவன் செஞ்ச 3 காரியம், 3 வார்த்தையிலும் கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை செய்தான், ஆண்டவர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சபை எழுந்திருக்கணும், கையை நீட்டணும், நடுவில் நிற்கணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக இரத்தத்தை சிந்தினவர், உனக்காக பாடு மரணங்களை சகித்த இயேசு கடைசி பரியந்தம் நம்ம நிற்கணும். கடைசி பரியந்தம் நம்ம ஆண்டவருக்காக எழும்பணும். கடைசி பரியந்தம் கரத்தை நம்ம அவருக்கு நேராக நீட்டணும். உங்களுடைய வாழ்க்கையை திருப்புவா. சூம்பின கையுடைய வாழ்க்கையை திருப்பின ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை திருப்புவா, உங்களுக்கு ஜீவியத்தை திருப்புவா, உங்களுடைய ஜீவியத்தை மாற்றுவா, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவா. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory, hallelujah, hallelujah. அந்த கைகள் அர்ப்பணிக்கப்பட்ட கைகள். கையை நீட்டுன்னு சொல்லுவது அது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட கரம். இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் கைகளை நீட்டுங்க. தேவன் உங்கள் கைகளை பயன்படுத்துவான். பவுல் கைகளிலே விசேஷித்த அற்புதங்களை செய்த தேவன் உன் கை ஒரு அபிஷேகத்தின் கையாய் மாறோ, வல்லமையின் கையாய் மாறோ, கொடுக்கிற கையாய் மாறோ, ஆசீர்வாதத்தின் கரமாய் மாறோ. சூம்பின கிரியை உடைய மனுஷனை மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையை திருப்புவா, திருப்புவா, திருப்புவா. எல்லாவற்றையும் திருப்புவா, எல்லா காரியத்தையும் திருப்புவா. உன் நிலையை மாற்றுவா சகோதரிய, உன் நிலையை மாற்றுவா. சூம்பின நிலையை மாற்றினவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையை மாற்றுவா. தாறு மாறான வழியில போய்கொண்டிருக்கிற நபரை பார்க்கிற கர்த்தர் உன் வழியை செவ்வை ஆக்குகிறா, செவ்வை ஆக்குகிறா, செவ்வை ஆக்குகிறா. இந்த இடத்துல ஒரு மகளை தேவன் உயிர்ப்பிக்கிறா, உயிர்ப்பிக்கிறா, உயிர்ப்பிக்க. உன்னால் ஜெபிக்க முடியவில்லை, உன்னால் வேதத்தை படிக்க முடியவில்லை, கர்த்தரோடு இசைந்திருந்து வாழ முடியவில்லை. இன்னைக்கு ஆவியானவர் உன்னை உயிர்ப்பிக்கிறா, உயிர்ப்பிக்கிறா. பின் மாற்றத்திற்கு போன சகோதரிய கர்த்தர் உன்னை மறுபடியும் இழுக்கிறா. அவருடைய அன்பு இழுக்கிறது, அவருடைய கல்வாரி அன்பு இழுக்கிறது. தேவ கர இறங்குகிறது. இங்க அநேக வாலிப பிள்ளைகளை இந்த கூட்டத்தில் தொட விரும்புகிறா. அநேக பிள்ளைகள் மேல ஒரு விசேஷித்த அக்கினியை போடுகிறா, நாவிலே ஒரு அக்கினியை போடுகிறா. இந்த இடத்துல அக்கினி பொறி ஹல்லேலூயா இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். பலவீனத்தோடு வந்திருக்கிற மகளே, இன்றைக்கு உனக்குள்ள இருக்கிற பலவீனத்தை இன்றைக்கு நான் உடைத்தெறிகிறேன், உடைத்தெறிகிறேன். முதுகு பகுதியில் தேவ வல்லமை இறங்கி வருகிறது, தேவ வல்லமை இறங்கி வருகிறது. ஓ ரபலவா, கையை தூக்க முடியாதபடி கைக்குள்ள இருக்கிற போராட்டங்கள், கைக்குள்ள இருக்கிற சில கிரியைகள் விலகி போகிறது, விலகி போகிறது. எலும்பு பகுதியில் தேவ வல்லமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது. ஓ ரபல தக்கரா, ரபல பொக்கரா, ரபல பொக்கரா.
கண்களிலே ஒரு இரிட்டேஷன், கண்களிலே ஒரு இரிட்டேஷன். கர்த்தருடைய குணமளிக்கிற வல்லமை, குணமளிக்கிற வல்லமை உன்னுடைய கண் பகுதியில் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. அநேகரை தேவன் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவா. ஐயோ, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை படிக்க முடியவில்லை, என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்று ஹல்லேலூயா. ஒரு மகள் இருக்கிற இன்றைக்கு உன் மேல ஒரு மன்றாட்டின் ஆவியை ஊற்றுகிற, ஒரு மன்றாட்டின் அபிஷேகத்தை உன் மேல ஊற்றுகிற, கிருபையை ஊற்றி கொண்டிருக்கிறா, கிருபையை ஊற்றி கொண்டிருக்கிறா. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமா இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறா, வல்லமையை ஊற்றி கொண்டிருக்கிறா, கிருபையை ஊற்றி கொண்டிருக்கிறா. ஆவியானவர் பலமாக இறங்கி கொண்டிருக்கிறா. ஒரு பேரொளி கடந்து வருகிறது. இந்த புல்பிட்ல இருந்து ஒரு பேரொளி ஒரு மகனுக்கு நேராய் கடந்து வருகிறது. எல்லா இருளின் வல்லமைகள் விலகி போகிறது. இரவு நேரங்கள்ல போராடுகிற சத்துரு போராட்டங்கள் விலகி போவதாக, விலகி போவதாக. கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. ஒரு பக்கம் நீ ஊழியெல்லாம் செய்கிற, மறுபக்கம் உனக்குள்ள போராட்டம், மறுபக்கம் உனக்குள்ள போராட்டம். கெட்ட சொப்பனங்கள், கெட்ட கிரியைகள் போராடுது. தேவ வல்லம எல்லாம் எரித்து போடுகிறா, எல்லாம் எரித்து போடுகிறா. தேவ அக்கினி சுட்டரிக்குது, எல்லா கிரியைகளை சுட்டரிக்கிறது. எல்லா மாமிச பலவீனங்கள், மாமிசத்தின் ஆவிகளின் கிரியைகள் எல்லாம் விலகட்டும், விலகட்டும். இன்றைக்கு அந்த சூம்பின கை உடையவன் கர்த்தரிடத்துல அந்த கையை கொடுத்தது போல உன் கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு, உன்னுடைய ஆவியை ஒப்புக்கொடு, உன் ஆத்மாவை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை இறங்கி வருகிறது, கிருபை இறங்கி வருகிறது, தேவ பலன் இறங்கி வருகிறது. சோர்ந்து போய் கிடக்கிற மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில தட்டி எழுப்புறாரு, தட்டி எழுப்புறாரு, தட்டி எழுப்புறாரு. மகளே எழுந்திரு என்று சொல்லுகிறா, எழுந்திரு என்று சொல்லுகிறா, எழுந்திரு என்று சொல்லுகிறா. ஓம் ஷத்தர போக்கரா லத்தர போக்கரா. அக்கினி அபிஷேகத்தை சபையின் மேல் ஊற்றுகிறா, அக்கினியை ஊற்றுகிறா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அக்கினியை போடுகிறா. இங்கு ஒரு சகோதரி மேல வல்லமையாக எழுப்புறாரு, உன்னை சபையில வல்லமையா எழுப்புறாரு. இங்க ஒரு குடும்பத்தை தேவன் சபையில சாட்சியாய் நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஓர் காத்தா லபாஷரா லக்கரா பாத்தரா லத்தரா போக்கரா. இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. போர் அடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன். ஷாலாபாக்காரா தேபாலபா. சபையில ஒரு அழகிய கிரீடம் ஒன்று சுட்டி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஓம் ஷத்தா லியாக்கரா நிமா ஷபர புத்தரபரபா. சர்ச்சில் ஒரு பட்டயம், ஹல்லேலூயா, நீளமான ஒரு பட்டயம் உலாவி கொண்டிருக்கிறது, உலாவி கொண்டிருக்கிறது, உலாவி கொண்டிருக்கிறது. அந்த பட்டயத்தில் இருந்து அக்கினி, அக்கினி இறங்குது, 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 இறங்குது. ஓ ஷரா பாக்கரா. உயிர் தெழுந்த வல்லமை எல்லார் மேல இறங்குது. ஷதா பாக்கராவா. அற்புத வல்லமை இறங்குது. பேதுருவின் நிழல்ல வல்லமை. ஓ ரீபாலா பர பர பியாத்தரபா. பவுலின் கைகள்ல விசேஷித்த அற்புதங்கள். யாத்தரா பாக்கரா லதரா பாக்கரா தல பாக்கரா லபர பாக்கரா தல பாக்கரா. பவர் 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 பவர். இக்காதரா பாஷரா பலபா. ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்பு. விடுதலை விடுதலை விடுதலை. சமாதானம் ஊற்றப்படுது. குடும்பத்தில், ஒரு குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை. இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் அவன் மேல அன்பின் ஆவியை ஊற்றார். உங்க வீட்டுக்குள்ள மனதுருக்கத்தை கொடுக்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுகிற கிருபையை கொடுக்கிறார். சண்டை போடுற சில கிரியைகளை இன்றைக்கு முறிக்கிறார். சமாதானத்தின் தேவன் கிருபைகளை தருகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி ஐயா. அருமையான போதகரை ஆசீர்வதி, போதகர் அம்மாவை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, சபை விசுவாசிகளை ஆசீர்வதி, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதி. இங்கு ஒரு வாலிப மகள் உண்டு. வல்லமையாக நான் எழுப்புவேன். ஒரு தீர்க்க தரிசியாக உன்னை நான் எழுப்புவேன். உன் மேல சில தரிசனத்தின்
கிருபைகளை நான் வைக்கிறேன். நிறைய பிள்ளைகள் இருக்கிறீங்க, ஆண்டவர் தொட விரும்புகிறார். Thank you, Jesus. சர்ச்சுக்காக ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். சீக்கிரத்திலே அது செயல்படும். குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது தாமதித்தாலும் காத்திரு, இனி தாமதிப்பதில்லை. சபைக்கென்று ஒரு இடத்தை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சீக்கிரத்தில் நிறைவேற்றுவா. திறந்த வாசலை வைப்பா, திறந்த வாசலை வைப்பா. நல்ல ஒரு இடத்துல, அருமையான ஒரு இடத்துல, ஒரு பிராஸ்பரிட்டியான இடத்துல, அநேகர் கூடுகிற ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தருவா. சபையை கட்டுவா, சபையை எழுப்புவா, சபையை விசாலப்படுத்துவா, ஊழியத்தை விசாலப்படுத்துவா. அநேக ஊழியக்கார பிள்ளைகளை கர்த்தர் இந்த சபையில எழுப்புவா. ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புவா. பெரிய சேனைகளாக, மகாபெரிய சேனைகளாக கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. எல்லா மகிமை கர்த்தருக்கு செலுத்துவோம், துதியை கர்த்தருக்கு செலுத்துவோம், புகழை கர்த்தருக்கு செலுத்துவோம். All the glory to God. Hallelujah. 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 நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போதே என்னாலும் வெற்றி வெற்றி. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நேராய் சகல மகிமையும் கனமும் அவருக்கே செலுத்துவோமா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உம்முடைய வார்த்தைக்காக, நம்மளை உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமைக்காக, இங்கே சுற்றி வருகிற அவருடைய அக்கினிக்காக கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். நடுவிலே எங்களை நிற்க வைக்கிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் குன்றி போவதில்லை, நாங்கள் சூம்பி போவதில்லை, நாங்கள் இல்லாமற் போவதில்லை. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இன்னும் நம்மளை நிறைப்பட்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உள்ளே செல்லட்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை செல்லும்படியாய் ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் திருப்தி அடையமாய் மாத்திரமல்ல, செயல்படும்படியான கிருபையை நீர் கொடுப்பீராக. உம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த பலனையும் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை எங்களிலே உயிர் பெற செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். காலங்கள் இனி செல்லாதிருக்கிறபடியால் உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் ஆண்டவரே ஆறுதலும் தேறுதலும் அடைந்து தைரியத்தை பெற்று மகாசேனையாய் எழும்பி நிற்கக்கூடிய ஓ ரமந்தராலபோ அந்த கிருபையை கர்த்தர் இந்த காலவேளையிலே சபைக்கு தருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா.
நன்றி. தோல்வியின் காரியங்கள், தோற்கடிக்கப்பட்டவனுடைய காரியங்களை கர்த்தர் இந்த காலை வேளையில நீர் உடைக்கிறீர் ஆண்டவரே. அலை தூற்று போன எண்ணங்களை கொடுக்கிற கிரியைகள், வியாதியின் கூறுகள், பலவீனங்கள், அவிசுவாச கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில முறித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பலவீனனுடைய எண்ணங்களோடு உம்முடைய பிள்ளைகள் திரும்ப கூடாது. பலமான உம்முடைய வார்த்தையை பெற்றவர்களாய் திரும்ப கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த காலவேளையில விட்டுவைக்க வேண்டியாய் ஜெபிக்கிறோம். ஓ நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. இன்னும் நாங்கள் உமக்கென்று பலுகி பெருகி ஆண்டவரே இந்த பூமி எல்லாம் கர்த்தருடைய காரியங்களாய் நிரப்பத்தக்க ஆண்டவரே தேவ பிள்ளைகளை இன்னும் எழுப்புவீராக. பாரத்தோடு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே நம்முடைய கரங்களில காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம்.